ஹே ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நான் பேசுகிறது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வழன்னு அப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னோடய நேச்சரே அப்படி தான். ஓகேவா? ஸோ யாருக்காவது நான் பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அப்படி வளவலன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது, ஜவ்வு மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டுங்க. நம்ம இப்படி தான் திடீர்னு யாராவது ரேண்டமாக ஒரு வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரி வந்து சொல்கிறது. அப்புறம் நண்பர் ஒருத்தர் வந்து ரீஸ்டோரேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னாரு. எனக்கு ரீஸ்டோரேஷன்லாம் தெரியாது. வேணால் பார்ட்டாக கழட்டி தனித்தனியாக போட தான் தெரியுமே தவிர மறுபடியும் எடுத்து மாட்ட தெரியாது. அதனால் எதுக்கு ஒரு பொருள் அப்படி வீணாக்குவோமே, அதனால் வாங்கி கலெக்ஷனில் ஆசைக்கு வைக்கிறதோட சரி, அப்படி இருந்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சரி, இதில் என்ன இருக்குது? நம்ம நண்பர் தான் அனுப்பிச்சிருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம பக்காவாக சூப்பராக இருக்குல்ல, இதுவே ஒரு பேக் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம சில ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருந்தோம். அதாவது என்ன மாதிரி இன்னொருத்தர் கலெக்ஷன் பண்ணுற நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட சில ப்ராடக்ட் நம்ம எக்ஸஸாக இருந்தது அவருக்கு கொடுத்துட்டு, நமக்கு நம்மக்கிட்ட கலெக்ஷனில் இல்லாத சில கேஜெட் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த கேஜெட்லாம் அவர்கிட்ட எக்ஸஸாக இருக்குது. ஓகே, பார்த்துடலாம். அப்போ வந்து மொபைல்ஸ் எல்லாம் எவ்வளோ வெரைட்டிங்க. முன்னாடி வந்து மொபைல் எல்லாமேவும் நிறைய கலர்ஸ், நிறைய மாடல்ஸ், வித்தியாசமான மாடல்ஸ், சின்னது பெருசு குட்டி, அது ஒரு வரம். கண்டிப்பாக அது ஒரு வரம் தான். ஆனால் இப்போ வரதெல்லாம் ஒரே ஒரு கட்டம், பிளாக் ஸ்க்ரீனு, பின்னாடி ஒரு 2-3 கலர் மட்டும்தான். அதுவும் வந்து கவர் போட்டே ஆகணும். கலரும் வெளில தெரியாது. வேணால் வேறு கவர் வாங்கி பின்னாடி மாற்றிக்கலாம், அவ்வளோதான். பட் ஃபோனே அப்போ வந்த ஃபோன்ஸ் எல்லாம் அதுக்கு எக்ஸஸாக கவர் தேவையில்லை, மொத்த கவருமே வேறு மாற்றிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரான்னு எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஸ்டர்டியாக, டியூரபிலிட்டி, பிளாஸ்டிக்கோடைய டியூரபிலிட்டி வந்து 20-25 வருஷம் மேலே ஆகுது. இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் ஒன்றும் அப்படியே இருக்குது. ஹார்ட்னஸ், அதோடைய தன்மை, ப்ராப்பர்ட்டி, நைஸ். இப்போ வர்றதெல்லாம் விலை அதிகமாக இருக்குது, ஒரு 2-3 வருஷத்துலேயே போயிடுது. ஆனாலும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. மக்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல அவங்களுக்கு. ஓகே, வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய கவர். இந்த ஃபோன் மறக்க முடியாது. நிறைய பேருக்கு அதுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆண்டனா இருக்கும். இது ரிலையன்ஸோடைய ஃபோன். ரிலையன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து அப்போது 501 ரூபாய்க்கு ஃபோன் விட்டுருந்தாங்க. அதில் இது ஒரு மாடல், ரொம்ப ஃபேமஸான மாடல் தான். இதுக்கு அடுத்தது இன்னொன்று மாடல் இருக்கும். அந்த மாடல் ரொம்ப தேடி பார்க்குறேன், இன்னும் கிடைக்கல. அது கொஞ்சம் கேர்வாக அப்படி வரும். மேலே கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வித்தியாசமாக ஃபோட்டோ இருந்தால் அட்டாச் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். அந்த ஃபோன் எங்கேயாவது கிடச்சா வாங்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஃபோனில் இருந்தப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேன் வந்த புதுசில். அப்போது நிறைய பேர் ஃபோன் வாங்கினாங்க. ரிலையன்ஸ் தான் டோட்டல் இந்தியாவுக்கே ஃபோன், எல்லார் கையிலையும் ஃபோன் கொண்டு வந்தாங்க. அதில் அவனை பெருசாக பாராட்டலாம். அண்டு நெட்டு இந்த அளவுக்கு இன்றைக்கி நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ரிலையன்ஸுடைய பங்களிப்பு தான். அவங்க கொடுத்த நெட்டு தான். ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதில் நிறைய பேர் டெவலப் ஆனாங்க. இருந்தாலும் ஒரு மோனோபோலியாக ஆகிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு பயம்தான் தவிர, மித்தபடி அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. எல்லார் மத்தியிலையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. சில விஷயங்களில் முரண்பாடும் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ஃபோனுடைய கீபேட் பார்த்திங்களா, இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த பேனல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நிறையா மாற்றிக்கலாம். அப்போது 50 ரூபா 100 ரூபா பேனல் அப்படியே
செட்டாக மாற்றிக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக கவர்னு எதுவும் தேவையே கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு லைட்டு ஒட்டிக்குவாங்க. ஃபோன் வர்ற டைமில் அந்த லைட்டுக்கு வந்து ஒரு பேட்டரியே கிடையாது. அந்த லைட்டு ஸ்டிக்கர் தான் ஒட்டினதும் ஃபோன் வரும்போது, மெசேஜ் வரும்போது அந்த லைட் எரியும். சிக்கு 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 சிக்குன்னு எரியும். அதுக்கு பேட்டரியே கிடையாது. ஆனால் அது எப்படி எரியுதுன்னே தெரியாது. இது வரைக்கும் எனக்கு அதை பற்றி யோசித்ததில்லை. பட் இன்றைக்கி வந்து அதை யோசிக்கிறேன் நான். அந்த லைட் வந்து ஜிகு ஜிகுன்னு எரியும். ஓகே, இது ஒன்று. அடுத்தது பார்க்கலாம். வா, பட் பிரேக் இருக்குது. ஆனால் இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் மொபைல் தான். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளிப் மொபைலு. இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் காலேஜ் டைமில். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். எவ்வளோ ஸ்லிம்மு பாருங்கள். இந்த அளவு ஸ்லிம்மு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்ததுன்னா அந்தளவு பட்டையை கிளப்போம். ஸோ இந்த கீபேட்லாம் பார்த்திங்கன்னா லைட் எரியும். டச் ரொம்ப அமுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபெதர் அப்படியே மேலே அப்படியே தொட்டால் போதும். நம்பர்ஸு, அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜு, இதெல்லாம் ஒரு தனி காலம். ஸோ இந்த மாடல் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் டெட் கண்டிஷனாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு அனுப்பிச்சிருக்காரு. சூப்பர் நைஸில் செம்மையாக இருக்குது. சும்மா பலன்னு இருக்கும் இந்த மொபைல்லாம். வேறு லெவல் மொபைல் இதெல்லாம். ஓகே, அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். வா, ஆனால் இதுக்கும் பேக் கவர் இல்லை. பட் மொபைலு தரமாக இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த பிளாக்பெரி சீரியஸ் அதெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த டைமில் இவங்கெல்லாம் அவங்களுக்கு டஃப்பாக கொடுத்த ஆளுங்க தான். இந்த பாம் 1, அப்புறம் ஐமெட்டு, இவங்கெல்லாம் அதோடைய ரேஞ்சு. பட் இதெல்லாம் ஒரு பாக்கெட் பிசி கம்ப்யூட்டர் மாதிரி. அப்போது நெட்டு ஜிபிஆர்எஸ் தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் அதுவே எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெட்டுங்கிறதே புதுசு தானே. இப்போது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அது. இந்த அளவுக்குலாம் ஸ்பீடு வரும் இப்போலாம் இருக்கு இல்லையா. 100 MBPS 1 TB இப்படியெல்லாம் ஸ்பீடு போகுது இல்லையா. 5G 4G அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. அப்போது ஜிபிஆர்எஸ் அவ்வளோதான் நெட்டு. அது மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் உட்காந்து பார்த்துட்ருப்போம். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட்டதும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியாது நெட்டு இந்த அளவுக்குலாம் ஸ்பீடாக வரும் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் ஜிபிஆர்எஸ் போட்டு அழகாக பார்த்துட்ருப்போம். டெக்ஸ்ட் மெசேஜஸ் சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃபோக்ஸ், இதோட இன்னும் வீடியோவை முடிப்போம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் பாய். இதுதான் இன்றைக்கி வந்து 3 மொபைல்ஸ். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதனால் விருப்பம் இருந்தால் லைக் போடுங்க, இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.